ராமாயணம் ஒரு ஆதிகாவியம். மலைகள், கடல்கள், சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை இவ்வுலகில் ராமாயணம் இருக்கும். முதலில் ராமாயணத்தை தொகுத்து வழங்கியவர் மிகப்பெரிய முனிவரான வால்மீகி ஆவார். இது வால்மீகி ராமாயணம் என்றே புகழ் பெற்றது. தற்போது 300க்கும் மேற்பட்ட மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டுள்ளது. கம்பராமாயணம், துளசிதாசரின் ராமச்சரிதமானஸ், பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அத்தியாத்ம ராமாயணம், அத்புத ராமாயணம், வேதாந்த தேசிகரின் ரகுவீரகத்தியம் என்று ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். இந்தியாவில் கொண்டாடப்படுவது ஆச்சரியமில்லை. உலகமெங்கும் ராமனின் புகழ் எப்படி பரவியுள்ளது என்பதை பார்ப்போம். நேபாளம். இங்கே இருவேறு பகுதிகளில் இருவேறுபட்ட ராமாயணத்தை இயற்றியுள்ளனர். பாலுபக்தா ஆச்சாரியா நேபாளி மொழியில் எழுதிய ராமாயணம் மற்றும் சித்திதாஸ் மகாஜி எழுதிய ராமாயணம். சீன தேசத்தில் ராமாயணம் தாய்லூ என்ற மொழியில் எழுதப்பட்டது. மியான்மரில் ராமாயணம் தேச காவியமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஊபோவே என்பவரால் வால்மீகியின் மூல ராமாயணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது. ஜப்பான். பௌத்த மதம் ராமாயணத்தை இங்கு வரை இட்டுச் சென்றுள்ளது. இந்தியாவின் பரதநாட்டிய கலையை அடிப்படையாக கொண்டு ஆடப்படுகிறது. இதுதான் ஜப்பான் ராமாயணம். கம்போடியாவின் அங்கோர்வாட் கோயிலில் ராமாயண கதை சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் உள்ளன. இது கம்போடியாவின் தேசிய இதிகாசமாகும். இந்தோனேசியாவில் மக்களுக்கு ஒழுக்கத்திற்கும் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கும் உதவியாகவும் மேலும் மிகவும் அழகாக மனதை மயக்கக்கூடிய கலைநயம் மிகுந்த தோற்றத்துடன் கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியான வயாங் என்னும் பழமையான முறையில் ராமாயண கதை எடுத்துரைக்கப்படுகிறது. லாவோஸ். இங்கு ராமர் ஒரு கதாநாயகனாகவே போற்றப்படுகிறார். மலேசியாவில் நாட்டிய நாடகம் மூலமாக ராமாயணம் மக்களிடையே பரப்பப்படுகிறது. மேலும் பொம்மலாட்டம் மூலமாக ராமர் சீதா திருமணம் போன்ற மனதை கொள்ளை கொள்ளும் பகுதிகள் செய்து காட்டப்படுகின்றன. பிலிப்பைன்ஸில் ராமாயணம் பிலிப்பைன்ஸ் மணிலா பல்கலைக்கழகம் மூலமாக 17 19ஆம் நூற்றாண்டுகளில் சென்றடைந்தது. பிரான்சிஸ்கோ என்பவர் ராமாயண பாடலை பாட கேட்டார். அந்த அறிஞர் மூலமாக ஆங்கிலத்தில் ராமாயணம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தாய்லாந்து. ராமகியன் என்பது தாய்லாந்தில் ராமாயணத்தின் பெயர். இதிகாசத்தின் காட்சிகள் ஓவிய வடிவத்தில் உள்ளன. இங்கே அயோத்தியா என்ற ஒரு நகரமும் உள்ளது. ரஷ்யா. சுபசீதா ரத்னாங்கி எனும் நூலில் ராமாயணம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் கைகேயி ராணி ரஷ்யாவிலிருந்து வந்ததாகவும் வேதங்கள் ஆர்டிக் ரஷ்யா மொழியில் எழுதப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் அமெரிக்கா. இங்கு ராமாயண கதை அனுமானை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ளது. ராவணனின் 2வது தாயார் ராம இலக்குவனர் சகோதரர்களை தென் அமெரிக்காவின் பாதாள உலகத்திற்கு கடத்திச் சென்றதாகவும் அனுமான் மத்திய பிரதேசத்தின் மூலமாக தென் அமெரிக்கா சென்று அவர்களை மீட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக ராமாயணம் இந்தியாவை கடந்து பல்வேறு நாடுகளிலும் இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது. ஒரு படி மேலே சென்று பல நாடுகள் ராமாயணத்தை பள்ளி பாடத்திட்டத்திலேயே சேர்த்துள்ளனர். நாமும் நம் தினசரி வாழ்க்கையில் ராமாயணத்தை சேர்த்து மகிழ்ச்சியும் வளமும் பெறுவோம். மொழி, இனம், பழக்க வழக்கம், நடை, உடை, பாவனை வெவ்வேறாக இருந்தாலும் ராமர் என்று வரும்போது நம் உடலும் உள்ளமும் உருகிப்போய் விடுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராமநாமம் சொல்லும்போது நமக்கு வெற்றியொன்றே நிச்சயம் என்று நம் மனம் தெளிவடைகிறது. ராமநாமம் வாழ்க, ராமர் புகழ் ஓங்குக.